IPL தொடரின் 4வது போட்டி இன்றைய தினம் முலன்பூர் மைதானத்திலே ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியினை பொறுத்தமட்டிலே கடந்த வருடம் இறுதிப் போட்டிக்குள் வந்து இறுதிப் போட்டியிலே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிடம் தோல்வியினை சந்தித்திருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸ் அணியும் அதே நேரம் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளும் இன்றைய தினம் மோதியிருந்தன. இந்த போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னாலே இந்த போட்டியினுடைய எல்லோருடைய ஃபேவரட்ஸாகவும் இருந்தது கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி. அதாவது முன்னாள் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இப்போது பஞ்சாப் கிங்ஸ் என்று பெயர் மாற்றிருக்கக்கூடிய இந்த அணிதான். காரணம் இதன் துடுப்பாட்ட வரிசை, அதே போல இதில் இருக்கக்கூடிய பந்து வீச்சாளர்கள் ஒரு சமம் பொருந்திய ஒரு பலமான ஒரு அணியாக பார்க்கப்பட்டது. காரணம் பேலன்ஸான ஒரு அணியாக இது பார்க்கப்பட்டது. அதற்கு நேர்மாறாக அப்படியே குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பொறுத்த மட்டிலே கொஞ்சம் துடுப்பாட்ட வரிசையிலே 3 வீரர்களை மாத்திரமே நம்பி இருந்தது. காரணம் முதலாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன், 3ஆம் நிலையிலே துடுப்படுத்தாடக்கூடிய ஜாஸ் பட்லர், இந்த மூவரை தான் அப்படியே மிக பெரிதாக நம்பி இருக்கிறது துடுப்பாட்டத்தினை பொறுத்த மட்டிலே குஜராத் டைட்டன்ஸ் அணி. பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த மூவரினுடைய துடுப்பாட்டம் தான் மிக மிக தேவையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மூவர் யாராவது ஒருவேளை அடிக்கவில்லை, இந்த மூவருமே அடிக்கவில்லை என்றால் ஓட்ட எண்ணிக்கை அப்படி மளமளவென குறைந்துவிடும். இதன் காரணமாக இந்த பந்து வீச்சாளர்களால் இதை கட்டுப்படுத்த முடியாது, இவர்கள் பெறக்கூடிய ஓட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த 3 பேரில் 2 பேர் கண்டிப்பாக இறுதி வரை, அதாவது 20 ஓவர் வரை யாராவது ஒருவர் நின்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பிலேதான் கடந்த ஒரு 2 வருடங்களாக ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி. இதன் காரணமாக தான் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த மட்டிலே இந்த 3 பேரை மட்டுமே நம்பி இருப்பதன் காரணமாக தான் குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த போட்டியிலே ஃபேவரட்ஸ் ஆக இல்லை, பஞ்சாப் கிங்ஸ் அணி ஃபேவரட்ஸ் ஆக இருக்கிறது. சரி, போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்ப்போமாக இருந்தால் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. முதலிலே துடுப்படுத்த ஆடுமாறு படித்திருந்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி ஆனது 20 ஓவர்கள் நிறைவிலே 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 6 விக்கெட்டுகளை இழந்து. அவ்வணி சார்பாக அதிகபட்சமாக சாய் சுதர்ஷன் 11 பந்துகளிலே 13 ஓட்டங்களையும், சுப்மன் கில் 27 பந்துகளிலே 6 பவுண்டரிகள் அடங்கலாக 39 ஓட்டங்களையும், ஜாஸ் பட்லர் 33 பந்துகளிலே 3 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 38 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க, கிளான் பிலிப்ஸ் 17 பந்துகளிலே 25 ஓட்டங்களையும், வாஷிங்டன் சுந்தர் 16 பந்துகளிலே 18 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க, குஜராத் டைட்டன்ஸ் அணியானது 20 ஓவர்கள் நிறைவிலே 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 6 விக்கெட்டுகளை இழந்து. பஞ்சாப் கிங்ஸ் அணியின் பந்து வீச்சினை பொறுத்த மட்டிலே வைஷாக் விஜயகுமார் 4 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், யுஸ்வேந்திர சகல் 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், மார்க்கோ யான்சன் 4 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தனர். இதன் காரணமாக 162 ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது குஜராத் டைட்டன்ஸ் அணி. இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி பெற்றுக் கொண்ட 162 ஓட்டம் என்பது ஒரு இலகுவான ஓட்ட எண்ணிக்கையா என்று கேட்டால் இல்லை. காரணம், இது ஒரு மிகப்பெரிய மைதானம். ஆகவே இந்த மைதானத்திலே பவுண்டரிஸை கிளியர் செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படியோ முதல் 6 ஓவர்களிலே எப்படியாவது இந்த ஓட்ட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விட வேண்டும், 6 ஓவர்களிலே எப்படியாவது அதிக ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடுதான் எல்லோருமே துடுப்படுத்தாடுவார்கள். ஆனால் அதை மனதில் வைத்துக் கொண்டு அதிகமாக அதிரடியாக துடுப்படுத்தாடினால் இடைநடுவே விக்கெட்டுகள் வீழ்த்தப்படும். இதை மனதில் வைத்துக் கொண்டு எப்படியோ கொஞ்சம் பொறுமையாக ஆடி அதிரடியாகவும் ஆடி 180 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் இந்த இலக்கு என்பது ஒரு கடினமான இலக்காக பார்க்கப்படும். ஆனால் இவர்கள் பெற்றுக் கொண்டது 162. 163 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற முனைப்புடன் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணியானது 19.1 ஓவர்கள் நிறைவிலே 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கினை அடைந்தது. 3 விக்கெட்டுகள் தான் வெற்றியினை பெற்றது. துடுப்பாட்டத்தினை பொறுத்த மட்டிலே பிரியான் ஷாரியா 8 பந்துகளிலே 7 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். பிரப்சிம்ரன் சிங் 24 பந்துகளிலே 1 பவுண்டரி 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 1 விக்கெட் வீழ்த்தப்பட்டதன் பிறகு 3ஆம் நிலையிலே துடுப்படுத்தாடுவதற்காக ஆஸ்திரேலியா அணியினுடைய சகலதுறை வீரர், கொஞ்சம் பந்து வீச தெரிஞ்ச துடுப்பாட்ட வீரரான சகலதுறை வீரரான கூப்பர் கான்லி உள்வாங்கப்பட்டிருந்தார். இவர்தான் 3ஆம் நிலையிலே துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தார். இன்றைய தினம் இவர் துடுப்படுத்தாடுவதற்கு வருவதற்கு முன்னாலே அவ்வணியினுடைய பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங் சொல்லியிருந்தார், 3ஆம் நிலையிலே துடுப்படுத்தாடுவதற்காகத்தான் உள்வாங்கப்பட்டிருக்கிறார், இந்த குழாமிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார் கூப்பர் கான்லி என்று சொல்லியிருந்தார். அதே போலவே கூப்பர் கான்லி 3ஆம் நிலையிலே துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தார். கூப்பர் கான்லி 3ஆம் நிலையிலே வந்து தான் எதற்காக அணியிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டியிருந்தார் கூப்பர் கான்லி. அவர் ஆட்டமிழக்காத 44 பந்துகளிலே 5 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக ஆட்டமிழக்காது இறுதி வரை நின்று போராடி பஞ்சாப் கிங்ஸ் அணியினை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருந்தார். 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவருக்கு பக்கபலமாக ஸ்ரேயாஸ் ஐயர் 11 பந்துகளிலே 18 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்க இறுதியாக அவருக்கு கை கொடுத்திருந்தார். 5 பந்துகளை எதிர்கொண்டு 1 சிக்ஸர் அடங்கலாக
11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சேவியர் பாட்லர் மற்றும் கூப் கான்லி ஆகியோர் இணைந்து வெற்றி இலக்கினை அடைந்து எப்படியோ ஒரு வழியாக பஞ்சாப் கிங்ஸ் அணியினை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருந்தனர். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பந்து வீச்சினை பொறுத்தமட்டிலே பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல ரஷீத் கான் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார். மிக நீண்ட நாளைக்கு பிறகு பழைய ரஷீத் கானை பார்ப்பது போல இருந்தது. நன்றாக அவருடைய கையில் இருந்து பந்து சுழல்வதை காணக்கூடியதாக இருந்தது. பந்து வீச்சும் சிறப்பாக பண்ணியிருந்தார். ரஷீத் கான் 4 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார், 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார், 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இருந்தாலும் போதவில்லை, 7 விக்கெட்டுகள் தான் வீழ்த்தப்பட்டன. இதன் காரணமாக 3 விக்கெட்டுகளினால் 5 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி இலக்கினை அடைந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. போட்டியின் நாயகராக இந்த ஐபிஎல் தொடரிலே அறிமுகமாக இருக்கும் ஆஸ்திரேலியா அணியினுடைய சகலதுறை வீரர் 44 பந்துகளிலே 5 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக 72 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்று பஞ்சாப் கிங்ஸ் அணியினை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருந்த கூப் கான்லி தேர்வு செய்யப்பட்டார். இன்றைய தினம் இடம்பெற்ற போட்டி தொடர்பான ஸ்கோர் விவரங்களையும் முழுமையான தகவல்களையும் உங்களுக்காக வழங்கியிருந்தேன். நாளைய தினம் மிக மிக முக்கியமான இன்னும் ஒரு முதலாவது போட்டி, இரு அணிகளுக்கு முதலாவது போட்டி நாளைய தினம் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற தயாராக இருக்கின்றது. இந்த போட்டி நிறைவடைந்தவுடன் ஸ்கோர் விவரங்களையும் முழுமையான தகவல்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் என்ன யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை உடனடியாக வந்து சேரும். நாளை மீண்டும் இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.